ஆண்டவரும் இரட்சகரும் மீட்பருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நமது நியூ கிரேஸ் டிவியின் வாயிலாக உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். அரை சன்ஷைன் இந்த நிகழ்ச்சி ஒவ்வொரு நாளும் காலை 6:30 மணி அளவில் ஒளிபரப்பாகப்படுகிறது. நீங்கள் இந்த நிகழ்ச்சியை இந்த ஜெபத்தில் கலந்து கொண்டு அநேகருக்கு இதை அறிமுகப்படுத்துங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கண்களை மூடி இந்த ஆராதனைக்காக நாம் ஜெபிப்போம். ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, இப்போ வாரும், இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. இப்போ வாரும், இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தெய்வமே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல காலை நேரத்திற்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம். தூய ஆவியானவரே, என் மூத்த பங்காளரே, இந்த அரை சன்ஷைன் எழும்பி பிரகாசி இந்த ஜப வேலைக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீ தாமே உம்முடைய மகிமையின் பிரசன்னத்தை அனுப்பி பாடக்கூடிய பாடல்கள், வேத வாசிப்பு, கர்த்தருடைய வார்த்தை, ஜெபம், ஆசீர்வாதம் அத்தனை பகுதிகளையும் பரிசுத்த ஆவியானவர் பொறுப்படுத்தி நடத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பரிசுத்தமுள்ள எங்கள் பரலோக பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இப்பொழுது கூட கர்த்தருடைய நாமத்தை பாடி துதித்து மகிமைப்படுத்துவோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். ஆமென். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே இந்த காலை வேளையிலே கர்த்தருடைய நாமத்தை பாடி மகிமைப்படுத்துவதற்கு ஏதுவாக நாம் கூடி வந்திருக்கிறோம். நம்முடைய நியூ கிரேஸ் டிவியின் சார்பாக கர்த்தரை பாடி அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக வந்திருக்கிறவங்கள் யாவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். ஒரு சில பாடல்களை பாடி கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். வேறொரு
பாடல்களின் மூலமாக கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தின உங்கள் அனைவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இன்றைக்கு கூட நாம் வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி மத்தேயு 14ஆம் அதிகாரம் வசனங்கள் 14 தொடங்கி 21 வரை. இயேசு வந்து திரளான ஜனங்களைக் கண்டு அவர்கள் மேல் மனதுருகி அவர்களில் வியாதியஸ்தர்களாய் இருந்தவர்களை சொஸ்தமாக்கினார். சாயங்காலமான போது அவருடைய சீஷர்கள் அவரிடத்தில் வந்து, இது வனாந்தரமான இடம், நேரமும் ஆயிற்று. ஜனங்கள் கிராமங்களுக்கு போய் தங்களுக்கு போஜன பதார்த்தங்களை கொள்ளும்படி அவர்களை அனுப்பிவிட வேண்டும் என்றார்கள். இயேசு அவர்களை நோக்கி, அவர்கள் போக வேண்டுவதில்லை, நீங்களே அவர்களுக்கு போஜனம் கொடுங்கள் என்றார். அதற்கு அவர்கள், இங்கே எங்களிடத்தில் 5 அப்பமும் 2 மீன்களுமே அல்லாமல் வேறொன்றும் இல்லை என்றார்கள். அவைகளை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்றார். அப்பொழுது அவர் ஜனங்களை புல்லின் மேல் பந்திருக்க கட்டளையிட்டு அந்த 5 அப்பங்களையும் அந்த 2 மீன்களையும் எடுத்து வானத்தை அண்ணாந்து பார்த்து ஆசீர்வதித்து அப்பங்களை பிட்டு சீஷர்களிடத்தில் கொடுத்தார். சீஷர்கள் ஜனங்களுக்கு கொடுத்தார்கள். எல்லாரும் சாப்பிட்டு திருப்தி அடைந்தார்கள். மீதியான துணிக்கைகளை 12 கூடை நிறைய எடுத்தார்கள். ஸ்திரீகளும் பிள்ளைகளும் தவிர சாப்பிட்ட புருஷர்கள் ஏறக்குறைய 5000 பேராய் இருந்தார்கள் என்பதே. வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி வாசித்தாயிற்று. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். இப்பொழுதும் கூட நம் மத்தியில் வந்திருக்கிற பாஸ்டர் ஞானப்பிரகாஷ் அவர்கள் வந்து நமக்காக இந்த வேத பகுதியை அவர் தியானித்து கொடுப்பார்கள். அவரை நாம் அன்புடன் வரவேற்போம். ஆமேன். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நாமத்தினாலே இந்த நல்ல அருமையான காலை வேளையில் உங்களோடு கூட மறுபடியும் கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொடுக்கும்படியாக சந்தர்ப்பத்தை கொடுத்த ஆண்டவராகிய இயேசுவுக்கும், இந்த அருமையான நியூ கிரேஸ் டிவி நடத்தி கொண்டிருக்கிற அருமையான பிஷப் சார்லஸ் ஐயா அவர்கள், பாஸ்டர் பிராங்க்லின் அவர்களுக்காகவும் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் தாமே கடந்த நாட்களிலே அவர்கள் மூலமாக இந்த டிவி நிகழ்ச்சியில் அநேக பரிசுத்தவான்கள் வந்து நல்ல கர்த்தருடைய வார்த்தைகளை கொடுக்கவும், அநேகர் அதனால் பயன்பெறவும், தேவனை மகிமைப்படுத்தவும் உதவி செய்திருக்கிறார். எனவே இந்த அருமையான ஊழியர்களுக்காக அவர்கள் கிருபையாய் செய்து வருகிற இந்த நல்ல நியூ கிரேஸ் டிவி மினிஸ்ட்ரிக்காக தொடர்ந்து நாம் ஜெபிப்போம். வருகிற புதிய ஆண்டில் இதிலும் பெரிதானவைகளை கர்த்தர் இவர்கள் மூலமாய் செய்து அநேக மக்களுக்கு வழி ஒளியாக கர்த்தர் அவர்களை பயன்படுத்துவாராக. இந்த காலை வேளையிலே நாம் கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்கும்படியாக இருக்கிறோம். மத்தேயு எழுதின சுவிசேஷ 14ஆம் அதிகாரத்தை இன்றைக்கு நாம் தியானிக்க போகிறோம். இந்த புதிய ஏற்பாட்டினுடைய முதல் புஸ்தகம்தான் மத்தேயு எழுதின சுவிசேஷம். இந்த சுவிசேஷத்தை மத்தேயு எழுதினார் என்பது நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு விஷயம். எனவே இந்த மத்தேயு இந்த அருமையான புஸ்தகத்தை எழுதியிருக்கிறதை நாம் நன்கு அறிவோம். அவர் தொடர்ந்து இந்த நாட்களிலே அவருடைய சுவிசேஷம் நமக்கு அநேக ஆசீர்வாதங்களை நன்மைகளை கொண்டு வருகிறது. குறிப்பாக அந்த மத்தேயு எழுதின சுவிசேஷத்தில் யூதர்களுக்கு அநேக வார்த்தைகளை அவர் பழைய ஏற்பாட்டிலிருந்து எடுத்துக்காட்டாக சொல்லியிருக்கிறார். இயேசு கிறிஸ்து மேசியாவாக வரப்போகிறார் என்பதையும், அவருடைய பிறப்பினுடைய வருகையினுடைய ஆணித்தரமான நல்ல நற்சாட்சிகளையும் நற்செய்திகளையும் இதன் மூலமாய் நமக்கு தெரிவித்திருக்கிறார். எனவே இதிலிருந்து இந்த 14ஆம் அதிகாரத்தை நாம் தியானிக்க போகிறோம். இதில் 3 விதமான காரியத்தை குறித்து இன்றைக்கு நாம் சுருக்கமாக தியானித்து ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 1 to 11 வசனங்களை ஒரு பகுதியாகவும், 12வது வசனத்திலிருந்து 21வது வசனம் வரை 2வது பகுதியாகவும், 22 to 36 வரை 3வது பகுதியாகவும் நம்ம வாசிக்க போகிறோம், வாசித்திருக்கிறோம், அதை தியானிக்க போகிறோம். அதில் முதலாவது பகுதி யோவான் ஸ்நானகன் அங்கே சிரசேதம் பண்ணப்பட்டதை நம்ம பார்க்க முடிகிறது. இந்த நாளில் ஆண்டவருக்காக ஊழியத்திற்காக வரும் பொழுது சில நேரங்களிலே நாம் இரத்த சாட்சிகளாக மரிக்கக்கூடிய சூழ்நிலைகள் வரலாம். ஆண்டவருக்காக எதையும் நாம் செய்ய ஆயத்தமாக இருக்க வேண்டும். ஏனென்று சொன்னால் அழைத்த தேவன் நம்மை மரண பரியந்த அவர் நடத்துவார். இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களில் நம்முடைய தேவன், அவர் மரண பரியந்த நம்ம நடத்துவார் என்று சொல்லி தேவனால் அழைக்கப்பட்ட தேவ பிள்ளைகளாகிய நமக்கு சில நேரங்களிலே உபத்திரவங்கள், பாடுகள், பிரச்சனைகள், சோதனைகள் என்று ஒரு பக்கம் வந்தாலும் அதையை காட்டிலும் மேலான சில நேரங்களிலே
மரணங்களை நாம் சந்திக்கக்கூடிய சூழ்நிலைகள் வந்தாலும் அதற்காக நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லணும். யோபு தன் வாழ்க்கையில் ஆண்டவரை நேசித்தான், ஆண்டவருக்கு சாட்சியாய் நின்றான். ஆண்டவரே அவனை குறித்து சொல்லுகிறார், உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிற யோபை போல யாருமில்லை என்று அவனை குறித்து சாட்சி சொல்லுகிறார். ஆனால் அப்படிப்பட்ட சாட்சி சொன்ன யோபுவின் வாழ்க்கையிலேயே பல உபத்திரவங்கள் பாடுகள் வந்த பொழுதிலும் அவன் தன்னுடைய 10 பிள்ளைகளை அவன் இழக்கக்கூடிய சூழ்நிலை வந்தது. அப்படி இழந்து போன நேரத்தில் அவன் சொல்லுகிறான், கர்த்தர் கொடுத்தான், கர்த்தர் எடுத்தான், கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக என்று சொன்னான். சில நேரங்களிலே ஆண்டவரால் அழைக்கப்படும் பொழுது, ஆண்டவரிடத்தில் அன்பு கூறும் பொழுது இழப்புகள், ஏமாற்றங்கள், தோல்விகள் வந்தாலும் அதை காட்டிலும் மேலாக சில நேரங்களிலும் மரணங்களை நாம் சந்திக்க வேண்டியதாக இருக்கிறது. ஆண்டோடைய சித்தத்தின்படியாக அந்த மரிக்க வேண்டிய சூழ்நிலை கூட நமக்கு வந்தாலும் கூட நம்ம யோபை போல சொல்லணும், கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி. இங்கே யோவானை குறித்து நம்ம பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்துவுக்காக வழியை ஆயத்தப்படும்படியாக ஆண்டவரால் சகரியா எலிசபெத்துக்கு அநேக ஆண்டுகளுக்கு அப்புறம், அதாவது அவர்கள் கிழவியாய் மாறின பொழுது, அந்த லூக்கா 1:13 நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால், அங்கே சகரியா தூபம் காட்டும்படியாக ஜனங்களுக்காக உள்ளே வருகிறான். அங்கே வரும்பொழுது அங்கே ஒரு தூதன் வந்து சொல்லுகிறார், சகரியாவே பயப்படாதே, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது, உன் மனைவி எலிசபெத் ஒரு குமாரனை பெறப்போகிறார், அவனுக்கு யோவான் என்று பெயரிடுவாயாக என்று சொல்லுகிறார். அங்கே அவர் சொல்லுகிறார், நான் கிழவனாய் விட்டேன், என்னுடைய மனைவியும் வயது சென்றவளாய் மாறிவிட்டாள் அப்படி என்று சொல்லி, அங்கே ஒரு முதிர் வயதுள்ளவர்களுக்கு, அதாவது நெடு நாட்களாய் காத்திருந்து ஆண்டவரால் கொடுக்கப்பட்ட ஒரு மகன்தான் யோவான். அப்படிப்பட்ட யோவான் ஆண்டவருக்கு முன்பாக வழிகளை ஆயத்தப்படுத்த வேண்டும். அப்படி ஆயத்தப்படுத்தி அவன் ஊழியத்தை செய்யும் பொழுதுதான் அங்கே சிரசேதம் பண்ணப்படுகிறதை நம்ம பார்க்கிறோம். எனவே எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, ஆண்டவருக்காக நாம் ஜீவனையும் கொடுக்க முன்வர வேண்டும். ஏனென்று சொன்னால் பிலிப்பியர் 1:21 பவுல் சொல்லுகிறார், கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம் என்று சொல்லி. எனவே இந்த வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்களானால் அங்கே இயேசுவுக்காக வழியை ஆயத்தப்படுத்தக்கூடிய யோவான் அங்கே ஆண்டவருக்காக சிரசேதம் பண்ணப்பட்டு அவனுடைய மரணத்தை நம்ம அங்கே பார்க்கிறோம். எனவே நம்முடைய வாழ்க்கையில் சில நேரங்களிலே பாடுகள், உபத்திரவங்களை காட்டி ஒருவேளை மரணமே வந்தாலும் அந்த மரணத்தை பார்த்து நாம் பயப்படாமல், மரணமே உன் கூரெங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே என்று சொல்லி மரணத்தை ஜெயித்த நம்முடைய ஆண்டவர் நம்மோடு இருக்கிறபடினாலே நாம் எதையும் ஆண்டவருக்காக தாங்கவும் இழக்கவும் கொடுக்கவும் வேண்டும் என்று சொல்லி இந்த அருமையான வசனம் நமக்கு போதிக்கக்கூடியதாக இருக்கிறது. எனவே ஆண்டவர் இந்த நாளிலே எதை இழந்தாலும் அதை நமக்கு திருப்பி கொடுக்கிறவர். யோபு 10 பிள்ளைகளை இழந்தாலும் கர்த்தர் தான் கொடுத்தார், கர்த்தர் தான் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி எப்படி அங்கே ஆண்டவரை மகிமைப்படுத்தினானோ, அதுபோல் யோவானை போல சில நேரங்களிலே நம்ம இரத்த சாட்சியாக மரிக்கக்கூடிய சூழ்நிலை வந்தாலும் அதற்கும் நம்மை ஒப்பு கொடுத்து ஆண்டவருக்காக நம்ம வாழும் பொழுது ஆண்டவர் நிச்சயமாய் பெரிய காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் செய்வார். எனவே இதை பார்த்து கொண்டிருக்கிற, கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் எதை இழந்திருந்தாலும், எதை இழந்து நீங்கள் அமர்ந்திருந்தாலும் ஆண்டவரை நோக்கி பாருங்கள். இழந்ததை உங்களுக்கு திரும்ப தருகிற அவர் தேவனாக இருக்கிறார். யோபுவின் வாழ்க்கையில் இழந்த எல்லாவற்றையும் 2 மடங்கு திருப்பி கொடுத்தார். மறுபடியும் அந்த 10 பிள்ளைகளை கொடுத்து ஊட்சு தேசத்தில் அவனை ஆசீர்வதித்தது போல ஆண்டவருக்காக எதையெல்லாம் நம்ம இழக்கிறோமோ அதை நமக்கு திரும்பவும் தருகிற ஒரு தேவனாக இருக்கிறார். வெட்டி கிளிகளும் பச்சை கிளிகளும் பச்சை புழுக்களும் முசுக்கட்டை பூச்சிகளும் பச்சித்து போட்ட வருஷத்துக்குரிய பலனை நமக்கு திரும்பவும் அளித்து நம்மை தலையை உயர்த்துகிற தேவன், வெட்கமடையாதபடி நம்முடைய வாழ்க்கையில் கூட இருந்து நம்மை ஆசீர்வதிக்கிற தேவன். எனவே இந்த முதல் பகுதியில் யோவான் அங்கே கர்த்தருக்காக அவன் ஊழியம் செய்து பிரகாசித்தவன், எழும்பி பிரகாசிக்கக்கூடியவனாக இருந்தான். கொஞ்ச காலமானாலும் அவன் ஆண்டவருக்காக எழும்பி பிரகாசிக்கக்கூடியவனாக இருந்தான். ஆனால் அங்கே அவன் தன்னுடைய மரணத்தை இரத்த சாட்சியாக மரிக்கும்படியாய் ஒப்பு கொடுக்கிறார். எனவே நம்முடைய வாழ்க்கையில் எதுவானாலும் ஆண்டவருக்காக மரண வரியந்த நாம் நிற்போம் என்று சொன்னால் மகிமையிலே அவர் நம்மை சேர்த்து கொண்டு நம்மை ஆசீர்வதிப்பார். அப்போஸ்தலர் 6ஆம் அதிகாரம் 7வது அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால் அங்கே ஸ்தேவான் என்கிற ஒரு மனிதனை குறித்து வாசிக்கிறோம். அவன் விசுவாசத்தில் வல்லவனாய் இருக்கக்கூடியவன், ஆண்டவருக்காக எழும்பி பிரகாசிக்கக்கூடியவனாய் நின்றவன். அங்கே அவன் கல்லறிந்து அவன் அங்கே மரிக்கக்கூடிய நிலைமையில் நம்ம பார்க்கிறோம். எனவே ஆண்டவருக்காக நம்ம வரும்பொழுது சில நேரத்தில் எப்படிப்பட்ட பாடுகள் வரலாம்,
வரலாம், உபத்திரவங்கள் வரலாம். இப்படிப்பட்ட மரணங்களை சந்திக்கக்கூடிய சூழ்நிலை வந்தாலும் கூட நம்ம ஆண்டவருக்காக நின்று அவருடைய ஊழியத்தை செய்வோம் என்று சொன்னால் இம்மையிலும் மறுமையிலும் நமக்கு நூறத்தனையான பலன்களை கர்த்தர் கொடுத்து நம்மை ஆசீர்வதிக்கக்கூடிய ஒரு நல்ல தேவனாக இருக்கிறார். எனவே இந்த காலை வேளையிலே கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிற தேவ பிள்ளைகளானாலும் சரி, யோபை போல உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து நீங்கள் நீதிமானாய் உண்மையாய் வாழ்ந்தாலும் சரி, நீங்கள் எதையெல்லாம் இழந்தீர்களோ இந்த 2023 முடிவதற்குள்ளாக உங்கள் இழப்பை 2 மடங்காக தேவன் திருப்பி கொடுப்பார். நீங்கள் இழந்ததை பெற்றுக்கொள்ளப் போகிறீர்கள். கர்த்தர் வருகிற ஆண்டிலே இதற்குரிய நன்மைகளை கொடுப்பார். எனவே யோபானைப் போல நம் இரத்த சாட்சியாக மரித்தாலும் கர்த்தருக்காக நம்ம மரிப்போம். ஏனென்று சொன்னால் அவரே நம்மை உயிர்ப்பிக்கிற தேவன், அவரே நம்மை மரணத்திலிருந்து தூக்கி விடுகிற தேவனாயிருக்கிறார். எனவே அப்படிப்பட்ட தேவனுக்காக நம்மை ஒப்பு கொடுப்போம். எது வந்தாலும், பசியோ பட்டினியோ நாசமோசமோ அவமானமோ நிர்வாணமோ கண்விழிப்போ, இவைகள் எல்லாவற்றிலிருந்து கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிப்பவன் யார் என்று பவுலை போல கர்த்தருக்காக உழைப்போம், ஓடுவோம், ஊழியம் செய்வோம். அநேகரை ஆதாயப்படுத்தி ஆண்டவருக்காக, ஆண்டவருடைய ராஜ்யத்திற்காக நாம் நிற்கும் பொழுது ஆண்டவர் நிச்சயம் நம்மோடு இருப்பார். நம்முடைய இழப்புகளை திருப்பி கொடுப்பார். மரணமே நேரிட்டாலும் ஆண்டவர் மரணத்திலிருந்து நம்மை தூக்கி விடுகிற தேவனாயிருக்கிறார். எனவே இந்த காலை வேளையிலே அந்த முதல் பகுதியில் நம்ம பார்த்த பொழுது அங்கே யோபான் சிரசேதம் பண்ணப்பட்டு அவனுடைய மரணத்தை குறித்து பார்க்குறோம். ரெண்டாவதாக நீங்கள் வாசிப்பீர்கள் என்று சொன்னால் அந்த 11லேருந்து 22 வரைக்கும் வாசிக்கும் பொழுது அங்கே திரள் கூட்ட ஜனங்கள் இயேசுவை தேடி வருகிறார்கள். அங்கே ஜனங்களுக்கு ஆண்டவர் வார்த்தையை போதித்த பொழுது இந்த ஜனங்களை அப்படியே விட்டுவிடக்கூடாது, அவர்களுக்கு ஆகாரத்தை கொடுக்க வேண்டும் என்று சொன்ன பொழுது அங்கே சீசர்கள் சொல்லுகிறார்கள், ஆண்டவரே திரளான ஜனங்களாக இருக்கிறார்கள், இவர்களுக்கு எப்படி ஆகாரத்தை கொடுக்க முடியும் என்று சொன்னும் பொழுது உங்களிடத்தில் என்ன இருக்கிறது என்று கேட்கும் பொழுது அங்கே சீசர்கள் 5 அப்பமும் 2 மீன் இருக்கிறது என்று சொல்லுகிறார். தேவன் அதை வாங்கி பார்த்து அண்ணாந்து ஸ்தோத்தரித்து ஆசீர்வதித்து ஜெபித்து அதை கொடுக்கிறார். அங்கே 5000 புருஷர்கள் சாப்பிட்டார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. 5000 புருஷர்கள் என்று சொன்னால் நிச்சயமாக ஒரு புருஷருக்கு ஒரு மனைவி நீங்கள் போட்டாலும் 5000 மனைவிகள், ஒரு கணவன் மனைவிக்கு 2 பிள்ளைகள் என்று நீங்கள் போட்டாலும் அங்கே 10,000 பிள்ளைகள், ஆக மொத்தம் 20,000 பேருக்கு 5 அப்பத்தை கொண்டு 2 மீனை கொண்டு அங்கே ஆண்டவர் போஷிக்கிறது மாத்திரமல்ல 12 கூடைகளை மீதம் எடுக்கும்படியாய் வைக்கிறார். இந்த 12வது மாதத்தை காண வைத்த ஆண்டவர் பல தேவையோடு நம்ம இருக்கலாம், பல குறைகளோடு இருக்கலாம், பண்டிகை நாட்களிலே பல செலவுகளோடு நம்ம எதிர்பார்த்து நிற்கலாம், பற்றாக்குறையோடு இருக்கலாம். ஆனால் கர்த்தர் நம்மோடு இருப்பாரானால் நிச்சயமாய் 5 அப்பத்தை 2 மீனை எப்படி ஆசீர்வதித்து திருப்தி அடைய செய்து 12 கூடைய மீதி எடுக்க வைத்தாரோ, இந்த 12வது மாதத்துக்குள்ளாக பிரவேசித்து பண்டிகை நாட்களை நெருங்கி கொண்டு ஆண்டவரை மகிமைப்படுத்த ஆயத்தப்பட்டு கொண்டிருக்கிற நம்முடைய வாழ்க்கையில் என்ன குறைகள் இருந்தாலும் ஆண்டவர் இந்த மாதத்தில் குறைகளை நிறைவாக மாற்றுவார். ஒருவேளை நீங்கள் சொல்லலாம் 5 அப்பந்தான், 2 மீன் தான், இதை வைத்து எப்படி இந்த மாதத்தை நான் சமாளிக்க போகிறேன், இந்த பண்டிகையை நான் எப்படி பார்க்க போகிறேன் என்று சொல்லி ஒருவேளை குறைகள் மத்தியில் இந்த வார்த்தையை நீங்கள் கேட்டுக்கொண்டு இருப்பீர்கள் என்று சொன்னால் ஆண்டவர் குறைகளை நிறைவாக மாற்றுகிறவர். 1 கொரிந்தியர் 13:10 இப்படியாய் சொல்லுகிறது, நிறைவானது வரும் பொழுது குறைவானது எல்லாம் ஒழிந்து போகும். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையிலே, உங்களுடைய குடும்பத்தில், உங்கள் பிள்ளைகளுக்கு என்னென்ன குறைகள் இருந்தாலும் ஆண்டவர் இந்த 12வது மாதத்தில் நிறைவுபடுத்தி 12 கூடைகளை எப்படி அங்கே மீதம் எடுக்க வைத்து ஒரு அற்புதத்தை செய்தாரோ, இந்த அருமையான மாதத்திலே கர்த்தர் அற்புதகராய், அதிசயமானவராய், ஆலோசனை கர்த்தராய், வல்லமையுள்ள தேவனாய், நித்திய பிதாவாய், சமாதான பிரபுவாய் பிறந்திருக்கிறபடினால் அன்றைக்கு செய்த அதே அற்புதத்தை இன்றைக்கு செய்வார். எபிரேயர் 13:8 இப்படியாய் சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். நேற்று செய்த அற்புதத்தை இன்றைக்கு செய்வார், இன்றைக்கு செய்கிற அற்புதத்தை நாளைக்கு செய்வார். எனவே அன்றைக்கு 5 அப்பத்தை 2 மீனை ஆசீர்வதித்து 5000 புருஷர்கள், மனைவிகள், பிள்ளைகள் சாப்பிட்டு மீதி 12 கூட எடுக்க வைத்த ஆண்டவர் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளே, இந்த பண்டிகை நாட்களில் என்ன குறையோடு நீங்கள் இருந்தாலும், என்ன தேவையோடு கூட இருந்தாலும் ஆண்டவரை நோக்கி பாருங்கள். உங்களிடத்தில் இருக்கிறதை ஆண்டவரிடத்தில் கரத்தில் ஒப்பு கொடுத்து ஆண்டவரே எங்களை நீர் ஆசீர்வதியும் என்று சொன்னால் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறவர் மாத்திரமல்ல, திருப்தி அடைந்து மீதம் எடுக்கக்கூடிய அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில் அற்புதங்களை செய்வார். காரணம், நம்முடைய தேவன் சம்பூரணமாய் சாப்பிட்டு திருப்தி அடைந்து நம்மை அதிசயமாய் நடத்துகிற தேவன். எனவே இந்த 12வது மாதத்தில் குறைகளோடு நீங்கள் இருப்பீர்கள் என்று சொன்னால்
இந்த மாதம் முடிவதற்குள்ளாக தேவன் உங்களுடைய குறைகளை எல்லாம் நிறைவாக்கி கொடுப்பார். சங்கீதம் 34:10 இப்படியாய் சொல்லுகிறது, சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாய் கிடக்கும். கர்த்தரை தேடுகிற பிள்ளைகளுக்கு ஒரு நன்மையும் கூட குறைவுபடாது. ஏதோ பண்டிகைக்காக கர்த்தரை நாம் தேடுகிறவர்கள் அல்ல. கடந்து போன 11 மாத காலங்கள் உண்மையாய் கர்த்தரை தேடி இருக்கிறோம், வாஞ்சையோடு தேடி இருக்கிறோம், தாகத்தோடு தேடி இருக்கிறோம். எனவே இந்த பண்டிகையின் மாதத்தில் குறைகளோடு நம்ம இருந்தால் நிச்சயமாய் 11 மாதங்கள் உண்மையாய் கர்த்தரை தேடின, உண்மையாய் கர்த்தரை ஆராதித்த, உண்மையாய் கர்த்தருக்காக ஓடின உழைத்த நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற குறைகளை இந்த 12வது மாதத்தில் ஆண்டவர் நிறைவாக மாற்றுவார். எனவே நீங்கள் கவலைப்படாமல், வருத்தப்படாமல், கலங்காமல், 5 அப்போ 2 மீன் என்று சொல்லாமல் அதை ஆண்டவருடைய கரங்களில் ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே இந்த மாதம் என்னுடைய தேவைகள் சந்திக்கப்படணும், நான் திருப்தி அடையணும், இந்த மாதத்தில் நான் மீதம் எடுக்கணும் என்று சொல்லி பாருங்கள். கர்த்தருடைய ஆசீர்வாதத்தின் கரம் உங்களை ஆசீர்வதிக்கும். இந்த மாதம் மீதம் எடுக்கும்படியாக உதவி செய்தார். பிலிப்பியர் 4:19 இப்படியாய் சொல்லுகிறது, என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைகளை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளே மகிமையிலே நிறைவாக்குவார். எனவே என்ன குறையோடு நீங்கள் பார்த்து கொண்டிருந்தாலும் அந்த குறைகளை என் ஆண்டவர் இந்த மாதத்தில் உங்களுக்கு நிறைவாக மாற்றி கொடுப்பார். ஒருவேளை ஆகார குறைகளோடு இருக்கிறீர்களா, ஆடை குறைகளோடு இருக்கிறீர்களா, பலவிதமான ஆபரண குறைகளோடு இருக்கிறீர்களா, என்ன குறைகளாக இருந்தாலும் சரி கர்த்தர் நிறைவாக்குவார். இந்த மாதத்தில் அநேகருக்கு நம்ம ஆகாரத்தை கொடுக்கணும், அநேகருக்கு நம்ம ஆடைகளை கொடுக்கணும், அநேக ஆபரணங்களை ஆண்டவருடைய நாம மகிமைக்காக வாங்கணும், டெக்கரேஷன் பண்ணணும், மற்றவர்களுக்கு ஆண்டவரை மகிமைப்படுத்துகிற விதத்தில் நம்ம இடத்தை மாற்றி ஆசீர்வதிக்க வேண்டும். எனவே இந்த மாதத்தில் என்ன குறையோடு நீங்கள் இதை பார்த்து கொண்டிருந்தாலும் 5 அப்பத்தையும் 2 மீனையும் ஆசீர்வதித்து மீதம் எடுக்க வைத்த ஆண்டவர் இந்த பண்டிகை நாட்களில் தேவையோடு நீங்கள் பார்க்கிறீர்கள் என்று சொன்னால் உங்கள் குறைகளை ஆண்டவர் நிறைவாக மாற்றுவார். நிச்சயமாக நீங்கள் திருப்தியாய் இந்த மாதத்தை முடிக்கப் போகிறீர்கள், சம்பூரணமாய் சாப்பிட போகிறீர்கள், சந்தோஷப்பட போகிறீர்கள். அந்த சந்தோஷத்தை மற்றவர்களுக்கு நீங்கள் கொடுத்து ஆசீர்வதிக்கக்கூடிய அளவுக்கு என் தேவனாகிய கர்த்தர் குறைகளை நிறைவாக மாற்றுவார். எனவே 5 அப்போ 2 மீன் என்று கவலைப்பட வேண்டாம், ஆண்டோடைய கரங்களில் அதை ஒப்பு கொடுப்போம். அந்த கரம் ஆசீர்வதிக்குமானால் நாமும் திருப்தியாகுவோம், நம்முடைய குடும்பத்தாரும் திருப்தியாவார்கள். நாம் யாருக்கு நன்மைகளை செய்ய வேண்டும், சந்தோஷப்படுத்த வேண்டும் என்று விரும்புகிறோமோ அவர்களுக்கு அந்த ஆகாரத்தையும் ஆடைகளையும் ஆடம்பரத்தையும் நாம் வாங்கி கொடுத்து தொடர்ந்து அவர்களை சந்தோஷப்படுத்துவதற்கு நமக்கு தேவன் உதவி செய்வார். எனவே இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, 11 மாதங்கள் உண்மையாய் கர்த்தரை நீங்கள் தேடி இருக்கிறீர்கள். இந்த மாதம் ஒருவேளை குறையோடு நீங்கள் நிற்கலாம். ஆண்டவர் துவக்கத்தை அற்பமாய் துவக்க வைத்தாலும் முடிவை சம்பூரணமாய் முடிக்க பண்ணுவார். எனவே இந்த வருடத்தினுடைய கடைசி மாதம் முடிவு உங்களுக்கு சம்பூரணமாக இருக்கும். நீங்கள் கவலைப்படாமல் கர்த்தரை நோக்கி ஆண்டவரே என் குறைகளை நிறைவாக்கும் என்று சொல்லுங்கள். நிச்சயமாய் தேவன் உங்கள் குறைகளை நிறைவாக்குவார். யோபு 5:24-25 யோபு இப்படியாய் சொல்லுகிறார், உம்முடைய கூடாரம் சமாதானத்தோடு இருக்க காண்பீர், உம்முடைய வாசஸ்தலத்தை விசாரிக்கும் பொழுது அங்கே குறைகளே இருக்காது என்று சொல்லி யோபுவின் கூடாரத்தை சமாதானத்தோடு மாத்திரமல்ல குறையில்லாமல் கர்த்தர் ஆசீர்வதித்தார். அப்பம், தண்ணி, எண்ணெய், மாப்பிசுகிற தொட்டி, மிருக ஜீவன், பிள்ளைகள், குடும்பம், வேலைக்காரன், வேலைக்காரி அத்தனை பேருக்கும் திருப்தியான ஆகாரங்களை கொடுத்து நிறைவாக எப்படி யோபுவின் கூடாரத்தை வைத்தாரோ அதே போல் இந்த அருமையான 12வது மாதம் பண்டிகையின் மாதத்தில் கர்த்தருக்காக நிற்கிற நீங்கள் நிச்சயமாய் திருப்தி அடைவீர்கள், மீதம் எடுப்பீர்கள், மற்றவர்களுக்கு கொடுப்பீர்கள், மற்றவர்கள் உங்கள் மூலமாய் சந்தோஷப்படும்படியாக என் தேவன் குறைகளை நிறைவாக மாற்றுவார். 3வதாக 22-36 வரை அங்கே 3வது பகுதியாக நீங்கள் வாசிப்பீர்கள் என்று சொன்னால், அங்கே சீசர்கள் நடுக்கடலிலே போய்விடுகிறார்கள். காற்று, கடல் கொந்தளிக்கிறது, படகுகள் அமிழத்தக்கதான ஒரு சூழ்நிலை வருகிறது. அங்கே இயேசு கிறிஸ்து 4ஆம் ஜாமத்திலே இரவிலே நடந்து வந்து அங்கே அற்புதத்தை செய்கிறதை நம்ம பார்க்கிறோம். ஒருவேளை இந்த அருமையான நாட்களிலே, காலங்களிலே, நேரங்களிலே ஒருவேளை நீங்களும் அந்த சீசர்களைப் போல நடு கடலிலே காற்றினாலே, கடலினாலே, கொந்தளிப்பினாலே படகுகள் மூழ்கி போகக்கூடிய நிலைமையில் ஒருவேளை நீங்கள் பயந்தவர்களாய் அக்கறைக்கு போவோமோ போக மாட்டோமோ என்று சொல்லி எப்படி சீசர்கள் அந்த நடுக்கடலில் பயந்தார்களோ அதுபோல் இந்த வருடத்தினுடைய இறுதியில் நீங்கள் நடுங்கி கொண்டிருக்கலாம், கவலைப்பட்டு கொண்டிருக்கலாம், கலங்கி கொண்டிருக்கலாம். அடுத்த வருடத்தை என்னால் பார்க்க முடியுமா முடியாதா, என்னுடைய பிரச்சனைகள், என்னுடைய வியாதிகள், என்னுடைய சூழ்நிலைகள், ஒருவேளை நான் அடுத்த வருடத்தை பார்க்க முடியாமல் போய்விடுமோ என்று சொல்லி ஒருவேளை அந்த சீசர்கள் நடு
நடுக்கடலிலே தத்தளித்து அக்கறைக்கு போக முடியாதா, மரித்து விடுவோமா என்று அவர்கள் ஆவேசத்தோடு கலக்கத்தோடு பயத்தோடு இருந்தார்கள். அங்கே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து 4ஆம் ஜாமத்திலே அங்கே அவர் நடந்து வந்து அவருடைய கலக்கத்தை மாற்றுகிறார், அவருடைய கவலைகளை மாற்றுகிறார். படகுகளை ஏறின உடனே காற்று கடல் எல்லாம் அமைதியாய் மாறி கத்தர் பத்திரமாய் அக்கறைக்கு கொண்டு போய் சேர்த்தார். எனவே இந்த அருமையான வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளையே, உன்னுடைய வாழ்க்கை படகு இன்றைக்கு ஒருவேளை சூழ்நிலைகள், பிரச்சனைகள், வியாதிகள், போராட்டங்கள், கடன்கள், பலவிதமான பாரங்கள் அழுத்தி கொண்டு அடுத்த ஆண்டை என்னால் பார்க்க முடியாது, இன்றைக்கு அவ்வளவு உபத்திரவத்தில் பிரச்சனையில் நான் இருக்கிறேன் என்று சொல்லி இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருந்தால், இரவிலே 4ஆம் ஜாமத்தில் நடந்து வந்த ஆண்டவர் இந்த காலை நேரத்தில் கர்த்தருடைய வார்த்தையை தியானித்து கொண்டிருக்கிற, கர்த்தருடைய வார்த்தையை கவனமாய் கேட்டு கொண்டிருக்கிற, இந்த வார்த்தை எனக்கு ஒரு அற்புதத்தை செய்யாதா என்று சொல்லி நம்பிக்கையோடு காத்திருக்கிற உங்களுக்கு இயேசு 4ஆம் ஜாமத்தில் நடந்து வந்து ஒரு பெரிய அற்புதத்தை செய்து அவர்களை எப்படி காப்பாற்றி அக்கறைக்கு கொண்டு போனாரோ, அதுபோல் இன்றைக்கு எந்த சூழ்நிலையில், எந்த தேவையில், எந்த குறையோடு, எந்த பிரச்சனையோடு, எந்த வியாதியோடு, எந்த மரண பயத்தோடு நீங்கள் இதை பாட்டு கொண்டிருந்தாலும் கர்த்தர் உங்களை நிச்சயமாய் அக்கறைக்கு கொண்டு போவார். காரணம், அவர் கடலின் மேலே நடந்த ஆண்டவர், கடலை பிளந்த ஆண்டவர். இன்றைக்கு கடலை போன்ற பிரச்சனையோடு இருக்கிறீர்களா? பலவிதமான கடன் பிரச்சனையோடு இருக்கிறீர்களா? கடலிலே நடந்து வந்த ஆண்டவர் உன் கடன் தொல்லையின் மத்தியில் நடந்து வருவார், உங்கள் குறைகளை நிறைவாக்குவார். நீங்கள் கடன் கொடுக்கிறவர்களாய் மாறுவீர்கள், நீங்கள் அக்கறைக்கு போவீர்கள், நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். எனவே நம்முடைய ஆண்டவர் நம்மை அப்படியே அக்கறையில் போகாமல் நடுக்கடலில் விட்டு மூழ்கி போக வைக்கிற தேவன் அல்ல. நம்மை 4ஆம் ஜாமமானாலும் அங்கே நடந்து வந்து அங்கே அற்புதங்களை செய்து அங்கே நமக்கு ஒரு பெரிய அதிசயங்களை செய்யக்கூடியவராக இருக்கிறார். எனவே இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள், அடுத்த வருடத்தை காண்பேனோ காண மாட்டேனோ, என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகள் பார்க்கும் பொழுது இப்படியாக என்னால் அக்கறைக்கு போக முடியாது என்று சொல்லி அந்த சீசர்களைப் போல நீங்கள் பயந்து நடுங்கி கடலிலே கப்பலிலே எப்படி அவர்கள் பயந்து நடுங்கி இருந்தார்களோ, அதுபோல் வீட்டிலே பல சூழ்நிலைகளில் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருந்தால் உங்களை நிச்சயமாக கர்த்தர் அடுத்த ஆண்டை காண வைப்பார். அடுத்த ஆண்டுக்கு நீங்கள் போகிறீர்கள். அக்கறைக்கு போன சீசர்களை நிச்சயம் கர்த்தர் எப்படி கொண்டு போய் சேர்த்தாரோ, அதே போல் இந்த வருடத்தின் இறுதியில் பல போராட்டத்தை சந்தித்து கொண்டு பல விதமான பிரச்சனைகளிலே நீங்கள் இருந்து கவலைப்பட்டு கொண்டிருக்கிறீர்கள். கர்த்தர் அதை அறிவார். எனவே 4ஆம் ஜாமத்தில் நடந்து வந்த ஆண்டவர் பிரச்சனைகளோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற, போராட்டத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற, அக்கறைக்கு போக முடியாதபடி, அடுத்த ஆண்டை காண முடியாதபடி ஏதோ ஒரு பிரச்சனையில் சிக்கி இருக்கிற உங்கள் வாழ்க்கையிலே அவர் கடந்து வந்து உங்களை அதிலிருந்து மீட்டெடுப்பார், உங்களை பத்திரமாக அக்கறைக்கு கொண்டு போவார். எனவே நம்முடைய ஆண்டவர் அதிசயங்களை செய்கிற தேவன். 4ஆம் ஜாமமானாலும் சரி, எந்த ஜாமமானாலும் சரி, அவர் நம்மை காப்பாற்ற கடலின் மேலே நடந்து வருவார், அக்கறைக்கு நம்மை கொண்டு போவார். அப்படியாக இந்த காலை வேளையிலே எப்பேற்பட்ட சூழ்நிலைகளிலே, எப்பேற்பட்ட கடலை போன்ற பிரச்சனைகள் மத்தியிலே, கடலை போன்ற வியாதிகள் மத்தியில் நீங்கள் போய் கொண்டிருந்தாலும் உங்களை ஆண்டவர் அப்படியே விடுகிறவர் அல்ல, உங்களை அக்கறைக்கு கொண்டு போய் பத்திரமாய் சேர்ப்பார். எனவே அக்கறையுள்ள ஆண்டவர் உங்களை நிச்சயமாய் அக்கறையோடு அக்கறைக்கு கொண்டு போய் சேர்ப்பார். எனவே அப்படிப்பட்ட தேவனை நீங்கள் விசுவாசித்து, இந்த பிரச்சனைகள் மத்தியில் ஆண்டவர் என்னோடு இருப்பார், எனக்காக அவர் நடந்து வருவார், என்னை நிச்சயம் இதிலிருந்து விடுவித்து என்னை அக்கறைக்கு கொண்டு போவார் என்கிற ஒரு விசுவாசத்தோடு, நம்பிக்கையோடு இந்த வார்த்தையை கேட்டு ஆண்டவரை நோக்கி பாருங்கள். ஆண்டவர் உங்களுக்கு நிச்சயமாக அற்புதத்தை செய்வார். எனவே இந்த வார்த்தையின்படியாக கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். சிறுமைப்பட்ட நாட்கள் முடிய போகிறது, துன்பத்தை கண்ட வருடம் முறிய போகிறது. சரியாய் உங்களை மகிழ்ச்சியாக்க வருகிற 2024 கர்த்தர் உங்களுக்கு ஆசீர்வதித்து அக்கறைக்கு கொண்டு போய் அந்த 2024 காண வைப்பார். எனவே உங்களுடைய துக்க நாட்கள் முடிந்தது. கர்த்தரே உங்களுக்கு நித்திய வெளிச்சமாக இருப்பார். அவரே உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுவார். எனவே இந்த மத்தேயு எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரத்தில் இந்த 3 சம்பவங்களிலே ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக அங்கே யோவான் தன்னை ஜீவபலியாக ஆண்டவருக்காக ஒப்பு கொடுத்து மரணத்தை அவன் சந்தித்தாலும், நமக்கு என்ன குறைகள், பிரச்சனைகள், என்ன மரணங்களே நேரிட்டாலும் நாம் ஆண்டவருக்காக நிற்போம். ஆண்டவர் நம்மோடு கூட நம்மை நடத்துவார்.
அது மாத்திரமல்ல 5 அப்பத்தை 2 மீன் தான் இருந்தது. 5000 புருஷர்கள் மனைவி பிள்ளைகள் எப்படி என்று சீசர்கள் யோசித்தார்கள். ஆனால் அது கர்த்தருடைய கரங்களில் போன பொழுது அங்கே 5000 புருஷர் மனைவி பிள்ளைகள் திருப்தியாக சாப்பிட்டு 12 கூடை எடுக்க வைத்தார். 3ஆவதாக அக்கறைக்கு போக முடியாதபடி நடுக்கடலிலே தத்தளித்து கொண்டு போராடி கொண்டிருந்த அந்த சீசர்களுக்கு ஆண்டவர் 4ஆம் ஜாமத்தில் நடந்து வந்து அங்கே ஒரு அற்புதத்தை செய்து பத்திரமாய் அவர்களை அக்கறைக்கு கொண்டு போய் சேர்த்தார். எனவே இந்த 3 விஷயங்கள் இந்த 14ஆம் அதிகாரத்தில் இருக்கிறபடினாலே இதை கேட்குற உங்களுடைய வாழ்க்கையிலே இந்த 3 காரியங்களிலே நீங்கள் ஆண்டவரை தொடர்ந்து நோக்கி பாருங்கள், மகிமைப்படுத்துங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. அந்த நல்ல சந்தர்ப்பத்தை கொடுத்து ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தின அருமையான நம்முடைய பிள்ளைகளுக்காக ஊழியங்களுக்காக ஜெபியுங்கள். நாம் ஒரு நிமிட கண்களை மூடி ஜெபிக்க போகிறோம். நல்ல பிதாவே, நல்ல கால வேலைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இஸ்ரவேலை காக்கிற தேவன் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை என்று இரவெல்லாம் நாங்கள் உறங்கினாலும் தூங்கினாலும் உறங்காமல் தூங்காமல் எங்களை காத்து எங்களை பத்திரமா இந்த நாளுக்குள்ளாக கொண்டு வந்து சேர்த்து உம்முடைய வார்த்தையை கேட்க வைத்தீர். எமக்கு நன்றி. ஒருவேளை யோவான் ஸ்நாகனைப் போல எங்களுக்கு மரணமே நேரிட்டாலும் நாங்கள் அதற்கு எங்களை ஒப்பு கொடுத்து உம்முடைய சித்தத்தின்படியாய் வாழ ஊழிய செய்ய எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். இந்த 2 மீன் தான், ஆனால் நீர் ஆசீர்வதித்தால் அதை திருப்தியாக எங்களால் சாப்பிட்டு மீதம் எடுக்க முடியும். எனவே அந்த ஆசீர்வாதத்தை இந்த மாதத்தில் நாங்கள் பெற்று நன்மையை கர்த்தாவை அனுபவிக்க போகிறோம். தொடர்ந்து நாங்கள் அக்கறைக்கு போக முடியாதபடி, அடுத்த ஆண்டை நாங்கள் காண முடியாதபடி எங்களுடைய வாழ்க்கையில் என்ன சூறாவளி காற்றுகள், புயல் காற்றுகள், கொந்தளிப்புகள், கடல்கள், ஆண்டவரே படகுகள் அமிழத்தக்கதான சூழ்நிலைகள் வந்தாலும் 4ஆம் ஜாமத்தில் நடந்து வந்து ஒரு அற்புதத்தை செய்து அக்கறைக்கு கொண்டு போனவரே, அப்படியாக இந்த நாட்களில் எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா பிரச்சனைகள் மத்தியில் நடந்து வந்து எங்களை அற்புதமாய் அக்கறைக்கு கொண்டு போய் அடுத்த ஆண்டை நீர் காண வைப்பதற்காய் நன்றி. இந்த நல்ல வார்த்தைகளை கர்த்தாவே நாங்கள் வாசித்திருக்கிறோம், தியானித்திருக்கிறோம், கேட்டிருக்கிறோம். இந்த வசனங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் 30 அல்ல 60 அல்ல 100 மடங்கு பலன் கொடுக்கட்டும். வருகிற கிறிஸ்மஸ் ஆண்டவரே எல்லா குடும்பங்களுக்கும் பிள்ளைகளுக்கும் ஒரு பெரிய சந்தோஷத்தை நன்மையை கொண்டு வரட்டும். அப்படியே குடும்பங்கள் பிள்ளைகள் எல்லாம் கர்த்தர் ஆசீர்வதையும் அப்படியாய் புதிய ஆண்டையும் எங்களுக்கு வருகிற நாட்களில் ஆசீர்வத்தை தரப்போவதற்காய் ஸ்தோத்திரம். உடைய கரங்களில் ஒப்பு கொடுக்குறோம். இந்த நல்ல அருமையான ஊழியத்தை பொறுப்பெடுக்கிற ஆண்டவரே பிஷப் ஆண்டவரே சோத்திர சார்லஸ் ஐயா அவர்களுக்காக, பாஸ்டர் பிராங்க்லின் அவர்களுக்காக ஜெபிக்கிறோம். தொடர்ந்து அவர்களை கொண்டு இதிலும் பெரிதான காரியங்களை வருகிற நாட்களில் செய்து அநேக பரிசுத்தவான்கள் வந்து கர்த்தருடைய வார்த்தை பகிர்ந்து கொடுத்து அது ஒரு வழி ஒளியாக மாறி அநேக இருளில் இருக்கிற ஜனங்களுக்கு பெரிய வெளிச்சத்தை கொடுக்க கர்த்தர் அவர்களை, குடும்பங்களை, ஊழியங்களை பண்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் திரும்பவும் ஆனந்த களிப்புடன் பாடி சியோனுக்கு வருவார்கள். கர்த்தருடைய மகிழ்ச்சி அவருடைய தலையின் மேல் இருக்கும். சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவீர்கள். இன்றோடு உங்களுடைய சஞ்சலமும் தவிப்பும் ஓடிப்போகும். வருகிற ஆண்டிலே கர்த்தர் உங்களுக்கு பெரிய காரியங்களை செய்வார். இதிலும் பெரிதான நன்மைகளை நீங்கள் காண்பீர்கள் என்று உங்கள் யாவரையும் நாங்கள் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். கர்த்தர் தாமே உங்களோடு குடும்பங்களோடு கூட இருந்து இந்த பண்டிகை நாட்களையும் புதிய ஆண்டையும் உங்களுக்கு ஆசீர்வதித்து தருவாராக. ஆமென், ஆமென். விசேஷமாக இந்த நியூ கிரேஸ் டிவியின் மூலமாக அருமையான தேவ ஊழியர்கள் மூலமாக நாங்களும் உங்களுக்கு இணைந்து சொல்லுகிறோம். எங்களுடைய இந்த நியூ கிரேஸ் டிவியினுடைய சார்பாக உங்கள் யாவருக்கும் எங்களுடைய கிறிஸ்மஸ் மற்றும் புத்தாண்டு வாழ்த்துக்களை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்ளுகிறோம். தொடர்ந்து இந்த ஊழியத்தை தாங்குங்கள், இந்த ஊழியத்திற்காக ஜெபியுங்கள். கர்த்தர் தாமே வருகிற நாட்களில் பெரிய காரியங்களை இந்த ஊழியத்தில் செய்வதற்கு நமக்கு உதவி செய்வாராக. ஆமென், ஆமென், ஆமென். கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்த்து, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் உள்ளமே என்னுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனின் அன்பு, பரிசுத்த ஆவியாரோட ஐக்கியம், ஸ்நேகம், பாதுகாப்பு, பராமரிப்பு நம் அனைவரோடு இன்னும் சதா காலங்களில் எடுத்து நிலைத்திருப்பதாக. ஆமென், ஆமென். God bless you. God be with you. இனிய கிறிஸ்மஸ் மற்றும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை எங்களது நியூ கிரேஸ் டிவியின் மூலமாக, எங்களுடைய குழுவின் மூலமாக நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நாளை சந்திப்போம்.